ஹாய் ஃபேமிலி, மணி ஹைஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதே போல் ரியல் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தேடி பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அதோட ஃபஸ்ட்டு வீடியோவாக சவுத் கொரியாவில் நடந்த ஒரு பேங்க் ஹைஸ்ட், பேங்க்கில் நடந்த ஒரு ராபரி பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ராபரி, ஒரு ஹைஸ்ட் அப்படின்னா கோல்டு, பணம், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் திருடுவாங்க. பட் இந்த சவுத் கொரியாவில் நடந்த இந்த ஹைஸ்ட்டில் இவர் திருடணும்னு நினச்ச விஷயம் கம்ப்ளீட்டாக ஒரு யோசித்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது இவர் யோசித்த விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். என் நேம் அருண். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைஸ்ட் 2019 சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய டேஜோன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவன் பிளான் பண்ணியிருக்கான். சியோல்லேருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டேஜோன். நம்ம ஸ்டோரியில் வரக்கூடிய இந்த கொள்ளைக்காரன் பேங்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக ரெடியாக வரான். பயங்கர ப்ரிப்பரேஷன், ரொம்ப காமாக, கம்போஸ்டாக, மாட்டிப்போம் அப்படின்ற பயம் அவனோட ஒரு பாடி லாங்குவேஜில் சுத்தமாகவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த பேங்க்குள்ளே எப்படி கொள்ளடிக்கிறது, எந்தெந்த நேரத்தில் என்ன நடக்கும், எப்போ வந்துட்டு ஒரு அலாரம் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே அந்த பேங்க்குள்ளே இருக்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், இது எல்லாமே அவன் ரொம்பவே லேர்ன் பண்ணியிருக்கான். லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னோட கேல்குலேஷன்ஸையும் பக்காவாக போட்டு வச்சுருக்கான். என்ன கேல்குலேஷன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹைஸ்ட் நடக்குது அப்படின்றது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் ஆச்சு, தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அந்த போலீஸ் இங்கே ரீச் ஆவாங்க அப்படின்ற கேல்குலேஷன் அவன் பண்ணி வச்சுருக்கான். அந்த விண்டோ டைம் ஜஸ்ட் 4 நிமிஷம் தான். 4 minutes விண்டோ டைமுங்கிறது ரொம்பவே ஒரு ரிஸ்கியான ஃபேக்டராக இருந்தாலுமே பட் தன்னோட பிளான்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி அவன் நினச்ச விஷயத்த கொள்ள அடிச்சிட்டான் அப்படின்னா தன்னோட மொத்த லைஃப்மே செட் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ஒரு கிளாரிட்டியாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஹைஸ்ட் பிளானோட ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக ஒரு வெப்பன் தேவை. அந்த வெப்பனை வச்சு தான் வந்துட்டு மிரட்டுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆள் மூலயமா அந்த ஒரு வெப்பனை அவன் உருவாக்கி அவங்ககிட்ட வாங்கிக்கிறான். அதுதான் வந்துட்டு ஒரு சின்ன கத்தி. அந்த கத்தியை வச்சு யாரையும் ஹர்ட் பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவனுக்கு சுத்தமாகவே கிடையாது. ஜஸ்ட் அதை ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயமா அதை யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சேஃபாக நீட்டாக வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவனோட யோசனை. பல மாதம் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஷோ டைம். ஸோ இப்போ போயிட்டு கொள்ளடிக்கிறது மட்டும்தான் வேலை மிச்சம். ஸோ அந்த டோர்வேக்குள்ளே என்ட்ராகி உள்ளே போயிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், மற்ற மக்களை தாண்டி கையில் அந்த கத்தியை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். இப்போது ஹைஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ உள்ளே போகிறான். நேராக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் செக்ஷன் அங்கே இருக்குது. அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது, டெல்லர்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நேராக போயிட்டு ரொம்ப கூலாகவே, அவன் பாடி லாங்குவேஜில் எந்த ஒரு பயமும் இல்லை, ஜஸ்ட் அவன் போயிட்டு ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு சின்ன சீட்டு, ஒரு பேப்பர் துண்டு எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே யாருமே வந்துட்டு காயப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது, நான் சொல்கிறத நீ அப்படியே எக்ஸாக்டாக செய்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்க்குது. செம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஹைஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ரொம்பவே ஷாக் ஆகுது. ஷாக் ஆகிட்டோன்னே சரி இவன் கையில் கத்தி வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் தான் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டா இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அவன் என்ன சொன்னானோ அதே விஷயத்த அந்த பொண்ணு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. ஸோ இவனுக்கு வேறு வழி கிடையாது, தான் என்ன நினச்சோமோ அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதை தவிர. பட் ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோ மற்ற மக்களோ இவனோட பிஹேவியரை கொஞ்சமாக ரொம்ப வியர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் கையில் இருக்கிற கத்தியை அவங்க நோட் பண்ணாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் இன்னுமே ரொம்ப இன்டென்ஸாக ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். வேறு அவன் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த ஒரு மொமெண்ட்டும் வருது. என்ன அப்படின்னா, போலீஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. பட் போலீஸ் வரத்துக்கு 4 minutes விண்டோ ஆகும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் அதுக்குள்ளே போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒன்று அவன் உள்ளே வந்த உடனே இவன் வந்து திருடுறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போலீஸ்க்கு ஆல்ரெடி யாரும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஒரு சீட்டை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போயிருக்கலாம். பட் அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே இது எப்படி போலீஸ் இங்கே வந்தாங்க, யார் இந்த விஷயத்தை பண்ணா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமாக யாருக்குமே தெரியல. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளீட்டாக அந்த இடத்த சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு வேறு வழியே கிடையாது போலீஸை ஃபேஸ் பண்ணுறதை தவிர. ஏன்னா ஃபுல் பில்டிங்கையும் அவங்க கம்ப்ளீட்டாக சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இவன் வந்து தன்னோட கத்தியை கையில் பிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வரான். வெளியே வந்தோடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து சரண்டர் ஆகிற தவிர உனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இவனும் தன்னோட கத்தியை கீழே போட்டுட்டு அவன் சரண்டர் ஆகிறான். அந்த கத்தி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் கொஞ்சம் அவங்க கிட்ட போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஏதோ ஒரு ஆடாக சம்திங் இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த கத்தியை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு பொம்மை கத்தி, ஒரு ஃபேக்கான கத்தியை வச்சுட்டு தான் இவன் இந்த ஹைஸ்டாக பிளான் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கொள்ளைக்காரனை கீழே போட்டு அவனை
ஹேண்ட் கஃப் அந்த கைவிலங்கெல்லாம் போட்டு அவனுக்கு பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. சரி, எல்லாமே செக்யூர்ட். இதுக்கப்புறம் அந்த பேங்க்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விட்னஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருக்குது. ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லை, ஏதோ கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத ஒரு ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. மேபி இதை ஒரு டைவர்ஷனாக வச்சு வேறு ஏதோ இடத்துல ஒரு இன்னும் பெரிய ஒரு மோசமான விஷயம் நடந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் வருது. அப்போது அந்த டெல்லர் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த இவன் சீட்டு கொடுப்பான்ல, அவங்க முன் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு நம்ப முடியாமல் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு சாதாரண ஒரு பேங்க் ஹைஸ் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு ஹைஸ்டே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கொள்ளக்காரன் பேங்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட அந்த கஸ்டமர்ஸ் மற்ற மக்களெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்காக அந்த கத்தியை பிடிச்சிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கத்தியை கையில் பிடிச்சிட்டு அந்த ஒரு டெல்லர் கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த சீட்டை எடுத்து கொடுக்குறான். பட் நம்மளுக்கு அந்த சீட்டில் என்ன எழுதிருக்குங்கிற விஷயம் இவ்வளோ நேரம் வந்துட்டு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, கால் த போலீஸ் 911 பை ஜியாங். அதுதான் வந்துட்டு அந்த கொள்ளக்காரனோட பேர். இந்த சீட்டை தான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுனால தான் அந்த ஒரு டெல்லர் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு தன் கையில் இருக்கிற கத்தியை பார்த்துட்டு வேறு ஆப்ஷன் இல்லாமல் இவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸாக்டாக அந்த பொண்ணு செய்ய ஆரம்பிக்குது. அந்த போலீஸ் வர வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஏன் வந்து இந்த 4 minute விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். சவுத் கொரியாவில் ஏகப்பட்ட பேங்க் இருக்குது. பட் இந்த பேங்கை சூஸ் பண்ணதுக்கு ரீசனே வந்துட்டு அந்த ஒரு ஷார்ட் டைம் தான். உடனே வந்து அவனை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதா அவனோட எண்ணம். ஸோ இவன் வந்துட்டு பயமே இல்லை, போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட போகிறாங்களோ அப்படின்ற பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் சொல்லியிருப்பேன். ரீசன் என்னன்னா, அவனோட ஐடியாவே வந்து போலீஸ் அவனை பிடிக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் அந்த 4 minute விண்டோவை அவன் சூஸ் பண்ணியிருக்கான். சீக்கிரமாக போலீஸ் வந்துடணும், ஸோ பப்ளிக்கிட்டேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மேபி அந்த ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக பப்ளிக்கிட்டேருந்து இவனுக்கு ஏதாவது ஆபத்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான். இதை கேட்டோன்னா போலீஸ்க்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. இது எதுக்காக இவன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான், எதுக்காக மாட்டினான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கொள்ளக்காரனையும் இவரையும் இன்டர்விகேஷன் ரூமுக்கு கூட்டு போயிட்டு அங்கே வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அந்த நோட்டை நீ கொடுத்த, கால் த போலீஸ்னு அந்த நோட்டை ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுத்த, ஒரு பொய்யான ஒரு ஃபேக் கத்தியை கொண்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேக் ஹைஸ்ட்டு, நீ பணத்தை கொள்ளடிக்கணும்னு நீங்கள் வரல அப்படின்னா வேறு எதுக்காக நீ கொள்ளடிக்க வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக எங்ககிட்ட ஏன் நீ மாட்டிக்கிட்ட, உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக ரொம்பவே ரிலக்டண்ட்டாக இருக்கார், பதிலே சொல்லாமல் அமைதியாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். தனக்கு வந்துட்டு அந்த ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட மெயின் கோலாக இருக்குது. பட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, நிறையா கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஓப்பனாக பார்க்குறான். ஸோ கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கிடைச்ச எனக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த பேங்கை கொள்ளடிக்கிறது மட்டும்தான், அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கொஞ்சம் சிங்க் ஆகுது. சரி, போலீஸுக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. சரி, இவங்ககிட்ட பணம் கிடையாது, தன்னோட அம்மா கூட தான் அவன் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ தனக்கு வேண்டிய தேவைகளை அவன் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு தப்பை அட்டம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் ஏன்டா நீ பணத்தை கொள்ளடிக்கல, எங்ககிட்ட ஏன்டா மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது தான் இன்னுமே நம்ப முடியாத விஷயங்கள் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு பேக் பெயின் பிரச்சனை இருக்குது. அந்த பேக் பெயின் ரொம்பவே சிவியராக இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு தாங்கிட்ட காசு இல்லை, சாப்பாட்டுக்கே காசு இல்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், ஸோ பேண்டமிக்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்சூரன்ஸும் இதை வந்துட்டு என்னோட ஹெல்த் ரிலேட்டடான அந்த ஒரு செலவுகளை அவங்களும் கவர் பண்ண மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஒரே ஆப்ஷன், ஒரு ஹைஸில் நான் மாட்டி ஜெயிலுக்குள்ளே போய், ஜெயிலில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே கைதிகளெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோடய பேக் பெயினை வந்து நான் வந்துட்டு அந்த ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது தான் என்னோடய ஒன்லி ஆப்ஷன், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறம் அடப்பாவி, ஒரு பேக் பெயினை க்யூர் பண்ணுறதுக்காகவாடா இவ்வளோ விஷயங்களையும் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப ஒரு ஷாக்காக வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜியாங் நினச்சது நடக்கலை. அவனுக்கு தேவையான அந்த ஃப்ரீ மெடிக்கல் கேர் அவருக்கு கிடைக்கவே இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கன்ஃபஸ் பண்ணதுனால ஒரு கொள்ளடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது, யாரையும் ஒரு காயப்படுத்தலை, பணமும் எதுவும் கொள்ளடிக்கலை. ஜஸ்ட்டு ஒரு மிரட்டின ஒரு ரீசனுக்காக மட்டும் இவருக்கு ஒரு ஃபைன் போட்டுட்டு இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அகைன் வந்து ஒரு நாட்கள்லேயே இவர் வந்து திரும்பவும் அவங்க அம்மாக்கிட்டே வந்துடுறாரு. இப்போவுமே அவருக்கு அந்த பேக் பெயின் பிரச்சனை சால்வ் ஆகலை, ஒரு வேலை கிடைக்கல, தங்கிட்ட பணமும் இல்லை. அகைன் பேக் டு நார்மல், அதே சுச்சுவேஷனில் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் ஜியாங்கோட ஒரு சவுத் கொரியாவில் ட்ரை பண்ண ஒரு ஹைஸ்ட்டு. ஸோ இதே போல் எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு ஹைஸ்ட்டு பற்றி பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஹைஸ்ட்டை பற்றி நான் பேசணும், வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.